கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. நம்ம நாராயணியத்தில் 77 தசகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். 78வது தசகம் ரேவதி பலராமரனுடைய கல்யாணம். அதாவது சுவாமி கடலுக்கு நடுவில் 100 கிலோமீட்டர் யோஜனை தூரத்தில் துவாரகாபுரியை நிர்மாணம் பண்ணினார். அதை இந்த தேவகர்மா விஸ்வகர்மாவனுடைய உதவியை வச்சுண்டு பண்ணினார். அதை சொல்கிறது இந்த முதல் ஸ்லோகம். திருத்துவர்த்தகி வர்த்தித கௌச்சலம் திருத்தசதத்த சமஸ்த விபூதிமத் ஜலதி மத்தியகதம் த்வமபூஷயோ நவபுரம் வபுரஞ்சித ரோஷிஷா. அப்போ தேவகர்மா சிற்பியான விஸ்வகர்மாவினால் ரொம்ப அழகாக நிர்மாணம் செய்யப்பட்டதும், தேவர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஐஸ்வர்யங்கள் நிறைஞ்சதும், சமுத்திரத்தின் மத்தியில் விளங்கினதுமான புதிய துவாரகாபுரிய சுவாமி அவருடைய திருமேனினால் அழகாக அலங்கரித்தார். அதை தான் இந்த முதல் ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது. அடுத்த ஸ்லோகம். ததுஷி ரேவத பூப்ருதி ரேவதிம் ஹலபிருதே தனயாம் விதி சாசனாத் மஹதமுத்சவ கோஷமபூஷயோ சமுதிதைர்முதி தை சஹயாதவைஹி. அப்போ ததுஷி ரேவத, அப்போ ரேவதின்றவங்க யார்? ரேவதன் அப்படின்ற அரசனுடைய பெண்ணான ரேவதியை பிரம்மதேவனுடைய கட்டளைப்படி பலராமருக்கு விவாகம் செய்து கொடுக்குறாங்க. அப்போ ரொம்ப மகிழ்ச்சியோடு ஒன்று சேர்ந்த யாதவர்களோடு கூடி பெருமைமிக்க விவாக உற்சவத்தை கொண்டாடுறாங்க. இது ரேவதி பலராமனுடைய கல்யாணம் நடக்கிறது. அடுத்த ஸ்லோகம். அத விதர்ப்பசுதாம் கலு ருக்மிணீம் பிரணயினீம் த்வயி தேவ சகோதரஹ ஸ்வயம் அதித்சத சேதி மஹீபுஜே ஸ்வதமசா தமசா தும் உபாஸ்ரயன். அப்போ தேவதேவான்னு அழைக்கிறாங்க. விதர்ப்ப மன்னனுடைய பெண்ணான ருக்மிணி உம்மக்கிட்ட காமம் கொண்டு இருந்தாங்க, சுவாமியை விவாகம் பண்ணிக்கணும்னு. அப்போ அவள் சகோதரன் ருக்மியோ தன்னுடைய தமோகுணத்தால் துஷ்டனான சேத்திராஜன் சித்துபாலனுடைய தொடர்பை வச்சுண்டு தானாகவே அவனுக்கு அவளை கொடுக்க விரும்பினான். அதாவது அண்ணனுக்கு சிசுபாலனுக்கு கொடுக்கணும்னும் அந்த தங்கைக்கு கிருஷ்ணரை பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தது. அடுத்த ஸ்லோகம். சிரத்ருத பிரணயா த்வயி பாலிகா சபதி காங்கித பங்க சமாகுலா தவ நிவேதயிதும் த்வஜம் ஆதிசத் ஸ்வகதனம் கதனங்க விநிர்மதம். இதில் ஒரு வார்த்தை வருது, த்விஜம். த்விஜம் அப்படின்னா பிராமணனை குறிக்கக்கூடிய வார்த்தை. உம்மாக்கிட்ட வெகு நாளாக அன்பு கொண்ட அந்த கன்னிக்கு தன்னுடைய ஆசைக்கு இடையூறு ஏற்படுறது. ஏன்னா இப்போ அவள் சிசுபாலனை பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறான். அப்படி ஏற்படும் பொழுது கவலைக்கு உள்ளாகி கருணையற்ற காமதேவனால் தோற்றுவிக்கப்பட்ட தன்னுடைய துன்ப நிலையை உடனே சுவாமிகிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னுட்டு ஒரு பிராமணர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க கிருஷ்ணருக்கு தூது. அதை நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். த்விஜசுதோபிச்ச தூர்ணம் உபாயயௌ தவ புரம் ஹி துராசதம் முதமவாபச சாதர பூஜிதஹ சபவதா பவதாபஹிருதாவ ஸ்வயம். இதில் என்னென்னா, விதர்ப்ப தேசத்தில் ருக்மிணியாக அவதரித்தது லக்ஷ்மி. அவளுக்கு அப்போ 5 அண்ணன் இருந்தாங்க. இந்த 5 அண்ணனில் ஒரு அண்ணன் தான் ருக்மி. 4 பேர் கிருஷ்ண பகவானை ஏற்றுண்டாங்க அவள் மாப்பிள்ளையாக தங்கையை கொடுக்கறதுக்கு. ஆனால் இந்த ருக்மி மட்டும் சுவாமியை கொடுக்கறதுக்கு ஏற்றுக்கலை. அப்போ அந்த பிராமணர் இங்கே வரும்பொழுது துர்ரெண்ணம் உடையவாளால் அடைய முடியாத உம்முடைய நகரத்தை விரைவில் அடையிறார். பிறவி துன்பத்தை களைய உம்மாலேயே வரவரிக்கப்பட்டு ஆதரவோடு பூஜிக்கப்பட்டு மகிழ்வடைகிறார் அந்த பிராமணர். சச்சபவந்தமவோசித குண்டினே நிருபசுதா கலுராஜதி ருக்மிணி த்வயி சமுத்சுகயா நிஜ தீரதா ரஹிதயா ஹிதயா பிரஹிதோஸ்மியகம். அப்போ குண்டினபுரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. குண்டினே அவோசித்த குண்டினே. குண்டினபுரம்னா விதர்ப்ப தேசத்தை குடிக்கக்கூடியது. அப்போ குண்டினபுரத்தில் ருக்மிணின்ற ராஜகுமாரியை அழகாக பிரகாசிக்கிறாங்க இல்லையா. அப்போது உம்மக்கிட்ட காதல் பூந்துண்டு அவளோடு இருக்கக்கூடிய அவளை பல காரணங்களால் தைரியம் இழந்து
செய்தி சொல்ல உம்மக்கிட்ட அனுப்பியிருக்காங்க அப்படின்றத அவர் உம்மக்கிட்ட சொல்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.